Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாலிகை பாயாசம். இது ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த பாயாசம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் சாப்பிட்டாலும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான இந்த அட்டகாசமான தாலிகை பாயாசம் எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? கொழுக்கட்டை மேல் மாவு இருந்துச்சுன்னா அதை நம்ம தேன்குழல் அச்சில் போட்டு நல்லா பிழிஞ்சி நம்ம இதை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ சூடாறின பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு நம்ம ரெடியாக உதிரியாக எடுத்து வச்சிடணுங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்தது பாயாசத்துக்கு என்னென்ன பொருள்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க. இதில் 1 கப்புக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது முந்திரி ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெள்ளரி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு சேர்த்தோம்னா. அடுத்தது தர்பூசணி விதை பரங்கி விதை இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது தண்ணி ஒரு 1/4 கப்புக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்தது ஒரு பேனில் 1/2 கப்புக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. வெல்லம் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வெல்லம் நமக்கு கரைஞ்சா போதும், பாகெல்லாம் வர தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது தண்ணியை எடுத்து வச்சிடலாங்க. அடுத்தது இப்போ ஒரு வானிலை எடுத்துருக்கேன். இது இன்னும் அடுப்பில் வைக்கல, கீழே வச்சு தான் எல்லாத்தையும் கலந்துட்டு சேர்க்க போகிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டம்ளருக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பால் 1 டம்ளர் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டினோம்னா இதில் டஸ்ட் இருந்தாலும் நமக்கு அப்படியே நின்றுடும். குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம எப்பயுமே செய்கிறது நல்லது. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருணுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாதிரி கரைச்சி இதை பார்த்திங்களா இப்படி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இதோட சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லா இந்த பாயாசம் நல்லா கெட்டியாக கிடைக்கும். நமக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு அடுத்ததான் நம்ம அடுப்பில் வைக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பாயாசம் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் வச்சாச்சு, ஆன் பண்ணியாச்சு அடுப்பை. இதே மாதிரி பக்கத்துலேயே இருந்து மெல்ல நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இப்போ ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி நல்லா வந்துக்கிட்டே இருக்க பொங்கி இந்த மாதிரி வரும்போது பக்கத்துலேயே இருந்து நம்ம கலந்து விடணும். பால் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் பொங்கி வந்துடும். ரெண்டாவது இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கவும் செய்யும். அதனால் பக்கத்துலேருந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்படி இதை கலந்து விட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பபுள்ஸோடு நமக்கு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தாலிகை எல்லாத்தையும், இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோங்க. இது எல்லாத்தையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த தாலிகை பாயசம் நம்ம இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால விரத நாட்களில் செய்யும்போது கூட நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நம்ம அதுக்கு தான் நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறது. அம்மனுக்கு படிக்கும் போது கூட இதை நம்ம செஞ்சு வைக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த ஹீட்லேயே நமக்கு இந்த தாலிகை பூராமே ஸ்வீட் சேர்ந்து இதிலேயே வேகும்போது நல்லா ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இந்த மாதிரி நல்லா இதிலே கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய தாலிகை பாயசம் நமக்கு சீக்கிரமாக கிடச்சிருச்சு. அட்டகாசமான நம்மளுடைய தாலிகை பாயசம் ரெடி. உங்களுக்கு இந்த தாலிகை பாயசம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.